ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில், அதாவது காமா ஒரிஜினல்ங்கிறது நம்ம அரிசியுடைய தவிட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது அரிசியுடைய உமி மேல் இருக்கக்கூடிய பிராண்ட், அந்த பிராண்ட்ல ஆயில் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. நானும் அதே சந்தேகத்தை என்னுடைய அப்ளைனுக்கு ஒரு காலத்துல கேட்டேன். இன்னைக்கு வந்து கம்பெனியில வந்து அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா இதை பத்தி அறிவு நம்ம வளர்த்துனதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே போச்சு. அதை விட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைஸ் பிரான் ஆயில் ஆகட்டும், ரைஸ் பிரான்ல எடுக்கக்கூடிய அந்த கம்மா ஒரிஜினல் கேப்சூல் ஆகட்டும், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் நம்ம வந்து சின்னதா எடை போடவே முடியாது. அவ்வளவு ஔஷதமான ஒண்ணு. ஆனா இந்த ஒரு அருமையான பொருள் வந்து நம்மளுடைய மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல ஜஸ்ட் ஒரே ஒரு கம்பெனி தான் கொடுத்துருக்கு, ஆர்சிஎம் மட்டும்தான். வேற எங்கேயுமே இது வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் இது இல்ல, மோனாப்புலி அப்படின்னு சொல்லுவோம். இது தனித்தன்மை வாய்ந்தது, தனியா வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில மட்டும்தான் அது கிடைக்குது. ஸோ இதை எந்த அளவுக்கு நீங்க ப்ரொமோஷன் பண்ணாலும் உங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய பாயிண்ட்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க. இட்ஸ் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்டாக இது வேலை செய்யும். இது வந்து நோய் எதிர்ப்பை வந்து உருவாக்கும். பட் நோய் காரணிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கும். அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிசீசஸ் வந்து வைரஸ், பாக்டீரியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெளியே அவுட் சைட்ல நம்மளை தாக்கக்கூடிய நோய் கிருமிகள் இருந்து வரக்கூடிய நோய்கள் ஆச்சுங்களா. இந்த நோய் கிருமியிலிருந்து வரக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி டாக்டர்ஸ்ட்டு தான் கண்டிப்பாக போகணும். ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ்ல இருக்கும், நோய் கிருமியினால வரக்கூடியது. இப்போ கோல்டு வைரஸ் வருது, கோல்டு வைரஸ் வர்றப்போ கோல்டுக்கு வந்து நீங்க வந்து மெடிசன் எடுத்தீங்கன்னா ஒரு வாரத்துல சரியாகும், மெடிசன் எடுக்கலைன்னா 7 நாள்ல சரியாகும். ஒரு கேஷுவலா சொல்றதுதான் உண்மை. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்தாலும் எடுக்கலைனாலும் அந்த கோல்டு ஒரு வாரத்துல சரியாத்தான் போகுது. பட் நம்ம இம்யூனிட்டியை அதிகப்படுத்தினா, நம்ம இம்யூனிட்டி லெவலை வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தினா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நோயுடைய செயலிழப்பு, அந்த கிருமியுடைய செயலிழப்பு பண்றப்போ உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ரிலீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு வியாதி அப்படின்னு வந்துட்டுன்னா நீங்க வந்து டாக்டர்ஸ்ட போங்க, இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய ஃபேமிலி டாக்டர்ஸ் நீங்க யாரை நம்புறீங்களோ அந்த டாக்டர்ஸ்ட போங்க. அதுதான் இந்த ஸ்லைட்ல சொல்லியிருக்கார். ஃபார் டிசீசஸ் வி ட்ரஸ்ட் டாக்டர்ஸ். நம்ம வந்து வியாதிக்கு டாக்டர்களை மேல்தான் நம்பிக்கை வச்சிருக்கோம் இல்லையா. இட்ஸ் ஏ 100%. பட் இந்த டாப் டாக்டர்ஸ் இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல்ல இப்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த காமா ஒரிஜினல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கிறதுனால, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால, அதாவது ஒரு செல்லை வந்து டேமேஜ் பண்றக்கூடிய பொருள் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நார்மலா இருக்கக்கூடிய நம்மளுடைய செல், அதாவது ஒரு செல்லை வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுச்சுன்னா அந்த டேமேஜ் ஆன செல்லுனாலதான் இத்தனை வியாதிகள், கேன்சர் வர்றது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னாலதான், கொலஸ்ட்ரால்னால ஃபேட்டி லிவர் வர்றது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ரொம்ப ஏஜ்டு லுக் வர்றது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து நம்ம உடம்புல இருந்து எராடிகேட் பண்ணணும், நீக்கணும் அப்படின்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இல்லாம செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ல பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்னு ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க 1960 வாக்குல. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2016ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காமா ஒரிஜினல் கிடைக்குது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு அவங்க கொடுத்தது எல்லாமே இது வந்து ஒரு மருத்துவ கிரேடா கொடுத்து ஒரு டாக்டர்ஸ் தான் இதை ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. நம்மளுடைய சயின்டிஸ்ட் எல்லாருமே செக் பண்ணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறப்போ இது வந்து ஒரு உணவு பதார்த்தத்திலிருந்து எடுக்குது. ஸோ இட்ஸ் ஏ ஃபுட் சப்ளிமெண்ட் அல்லது இட்ஸ் ஏ டயட்ரி சப்ளிமெண்ட், அதாவது நியூட்ராசூட்டிக்கல்ஸ் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து FSSAI ரெஜிஸ்ட்ரேஷனோட இதை வந்து ஒரு உணவு
துணை உணவாக நீங்க வந்து இதுக்கெல்லாம் இதை எடுத்துக்கலாம். இதை எடுக்கிறதுனால உங்களுடைய உணவுடன் கூட இதை எடுக்கிறதுனால உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அப்போ இதுல வந்து 100% சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ட்ரக் அப்படின்னா, அதாவது மெடிசின் ட்ரக் அப்படின்னு வச்சுன்னா அதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். எல்லா ட்ரக்கும் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்க ஒரு பேரஸ்டமால் போட்டாலும் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். பேரஸ்டமால் முடிஞ்ச வரைக்கும் போடாதீங்கன்னு சொல்றது அதுக்காகத்தான். பட் இஃப் இட் இஸ் ஏ நியூட்ராசூட்டிக்கல்ஸ் அப்படின்னு வர்றப்போ, ஒரு உணவு சப்ளிமெண்ட் அப்படின்னு வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. அதான் FSSAI நோட்டிபிகேஷன் கெசட்ல, இந்தியன் கெசட்ல பப்ளிஷ் பண்ணாங்க. 2016 பப்ளிஷ் பண்ணி அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ராசூட்டிகல்ஸ் பொருள் நம்ம கையில கிடைச்சிருக்கு. இந்த நியூட்ராசூட்டிகல்ஸ் பொருள்ல இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டாக்டர்ஸ், நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணி இஷா மேமுடைய சைட்டை அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இது பண்ணதுனால இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோடைய CEO ஆஃப் தி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இஷா மேம் டயட்டிஷியன். அவங்களுக்கு வந்து வேர்ல்டு ரெக்கார்டு, யூனியன் வேர்ல்டு ரெக்கார்டுங்கிற உலக அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லா விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லா நோய்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது ஒரு வியாதிக்கான ஒரு பொருள், ஒரு தலைவலிக்கான ஒரு பொருள், ஒரு ஃபீவருக்கான ஒரு பொருள் அப்படின்னு இல்லை. ஆனா இது மருந்து கிடையாது. பட் மருந்து அல்லாமல் இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா நோய்களுக்கும் கொடுக்கலாம். அதை எப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேன் மீ அப்படிங்கிற இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது ஃபாரெவர் ஹெல்த்தி இஷா அப்படிங்கிற ஒரு சேனல் இவங்க கிட்ட இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த QR கோடை வச்சு நீங்க விசிட் பண்ணீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் வந்து காமா ஓரேஸ்னால் எடுத்தேன், எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் குறைவாயிருச்சு, நாங்க எங்க ஃபேமிலியில ஒருத்தர் கேன்சருக்கு கொடுத்தேன், அந்த கேன்சர் குணம், அந்த டெஸ்டிமோனியல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது அந்த நோய் இதுல இருந்து நான் இவ்வளவு விடுபட்டேன், நான் வந்து இப்படி சஃபர் ஆன இதுல இருந்து விடுபட்டேங்கிற அந்த பாசிட்டிவ் டெஸ்டிமோனியல் லட்சக்கணக்கில் இருக்கு. ஸோ இதை ஸ்கேன் பண்ணி நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷனலா எடுக்கலாம். நீங்க அதே ரிலேட்டடா ஒரு வியாதி இருக்கிறவங்களுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்க காமிச்சு கொடுக்கலாம். ஸோ உங்க பிசினஸை வந்து இந்த ஒரு ஸ்கேன் பண்றது மூலம் அதிகப்படுத்த முடியும். நம்ம எதனால சிக்காரும் நோய்வாய்ப்படுறது எதுன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் நோய் கிருமிகள்னால. அதே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும். இது வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்டே சொன்னோம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ங்கிறது ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் குறைக்கப்பட்ட ஒரு செல்லாக ஒரு இடத்துல உருவாகும். அது வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் அணுக்களை, நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்களை டேமேஜ் பண்ணி அதுல RNA DNA மாலிகுல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஃபன்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால ஒரு செல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஆக்சிடேட்டிவ் செல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்சிடேட்டிவ் செல் டேமேஜ் தான் 80% வியாதிகளுக்கு முக்கிய காரணி. 80% வியாதிகளுக்கான முக்கிய காரணி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால வரக்கூடியது. ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம உடம்புல அதுவா ஃபார்ம் ஆகிறது தான். இது வெளியிருந்து வர்றதில்ல. பட் எங்க இருந்து வருதுன்னா பொல்யூஷன்லயும் நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய உணவு மூலமாகவும் நம்ம வாழ்க்கை சுற்றில இருக்கக்கூடிய மாசு படிவங்களினால தான் இது வருது. ஓகேங்களா? ஸோ இதனால வரக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்னால நம்ம பாடியில இருக்கக்கூடிய நார்மல் செல்கள் எல்லாம் டேமேஜ் ஆகி எல்லா வியாதி, இப்ப இதுல காமிச்சிருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னாலதான் காரணம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெயினை வந்து தாக்கிடுச்சு. ஒரு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பிரெயினுக்கு பிரெயின் டிசார்டர்ஸ் அத்தனையும் வருதுங்க. மோட்டார் நியூரான் டிசீசஸ் சொல்றோம். அதாவது திடீர்னு கை கால் வராம போறது, கை நடுக்கும், அல்சைமர், அது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நரம்பு மண்டலத்தை, மூளை நரம்பு மண்டலத்தை பாதிக்கப்பட்ட அனைத்து வியாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. தென் ஸ்கின்ல, அவுட்டர் ஸ்கின்ல வரக்கூடிய அத்தனை தோல் வியாதிகளுக்கும் காரணம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அதே மாதிரி கிட்னி டிசீசஸ், கிட்னியில வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பிரச்சனையாகி கிட்னியுடைய டைலைஸ் பண்ணக்கூடியது, சிறுநீரக
கோளாறு ஏற்பட்டு அதை வந்து டைலைஸ் பண்ற அளவுக்கு கொண்டு போறதும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். தென் லிவரை சுத்தி ஃபேட்டை ஃபார்ம் பண்ணி ஃபேட்டி லிவர் ஆகி கார்சினோசிஸ் ஆஃப் தி லிவர் ஆகிறதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சிரோசிஸ் ஆஃப் தி லிவர் ஆகிறது எல்லாமே பண்ணக்கூடியது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். லங்ஸ், அதாவது நுரையீரல வந்து பாத்தீங்கன்னா சளி அதிகப்படுத்துறது, நுரையீரல வந்து பாத்தீங்கன்னா செல் டேமேஜ் கொடுக்கறது, நுரையீரல்ல எத்தனை வியாதிகள் வந்து நீங்க வந்து சொல்றீங்களா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். தென் ஹார்ட் டிஷ்யூல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இருதய தசைகள் வந்து வலுவிழைக்க செய்யும். இல்லைன்னா இருதயத்துக்கு போற ரத்த நாளங்கள்ல அடைப்பு, கொலஸ்ட்ராலை கொண்டு வந்து உட்கார வச்சிடும். தென் பிளேக்ஸ் வந்துடுச்சுன்னா பிளேக் ஃபார்ம் ஆகி கொலஸ்ட்ரால் இது ஆர்டரிஸ் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பிபி, அதாவது ரத்தத்துல வந்து இது ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் அப்படிங்கிறது அதிகமாகும். தென் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமா இருப்ப ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சரியானபடி தூக்க முடியாது. தூங்கலைனால ஒரு மனிதன் வந்து நைட்ல சரியா தூங்கலைன்னா அடுத்த நாள் அவனால எந்த வேலையிலும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அவனுடைய ஹெல்த் அப்படிங்கிறது ஃபுல்லா போயிடும். நல்லா தூங்கி எந்திரிக்கலைன்னா காலையில மல சோதனை இருக்காது, மலபந்தம் ஆயிடும், டைஜஷன் இருக்காது. ஸோ இத்தனை வியாதிகளையும் கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நம்ம பாடியில இருந்து வெளியேற்றணும். என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான், அது பேர் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இப்ப நம்ம காமிச்சு இந்த ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய அனைத்து நல்ல பொருள்களிலும் உள்ளது. அனைத்து நல்ல பொருள்கள் இருக்கு. இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இது எல்லாமே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ரெண்டு விதமா நம்மளுக்கு இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்னால கிளியர் பண்ண முடியும். அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரெண்டு விதத்துல இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது ரசாயனம் மூலம் இதே மாதிரி மாலிகுல்ஸை உருவாக்கி அதை வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அது வந்து இப்போ நம்ம மெடிக்கல்ல எல்லாம் வாங்கக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் ஆகட்டும், ஈவியான் போன்ற வைட்டமின் இ நிறைந்த உடைய பொருட்கள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட், இயற்கையான பொருள்களில் இருந்து தனியா ஐசோலேட் பண்ணி பிரித்தெடுத்துதல். இயற்கையான பொருள்கள் நம்ம அன்றாடம் உண்ணக்கூடிய பொருள்கள்ல அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை அதனுடைய மாற்று குறையாமல் அதை வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட் பண்ணி எடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து தனியா அதோடைய கிறிஸ்டல்ஸ் மட்டும் கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட். நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. இந்த நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நேச்சுரல் சயின்டிபிக் ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காமா ஒரிஜினல். நேச்சுரலா இது வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பிராண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க, சயின்டிபிக்கா இதை பிரிச்சு எடுத்திருக்காங்க. இட்ஸ் ஏ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இந்த காமா ஒரிஜினல் வந்து இட்ஸ் ஏ பவர்ஃபுல் நியூட்ராசூட்டிகல்ஸ். நியூட்ராசூட்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஃபுட் சப்ளிமெண்ட். இது வந்து ஹைப்போதைராய்டிசத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ காமா ஒரிஜினல் இந்தியாவில் மட்டும் கிடைக்குதா அப்படிங்கிறதோ இல்லை இது நம்மளுடைய ஆர்சிஎம் மட்டும்தான் கிடைக்குதா அப்படிங்கிறதல்ல. உங்களுக்கு இதோடைய உண்மையான நியூஸ் தெரியணும்னா www.originalin அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் சைட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் நம்ம இந்தியாவுக்கு இந்த பொருள் வருவதற்கு 10 வருடங்களுக்கு முன்னாடி, 20 வருடங்களுக்கு முன்னாடியே, ஏன்னா 2016 தான் இந்தியாக்குள்ள வருது. 1960 இருந்து இந்த பொருள் வந்து ஃபாரின்ல இருக்கு. அவர்களுக்கு இதனால் கிடைச்ச பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த original.inல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேப்சூல் வந்து எப்படி எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா 2 கேப்சூல் தான் ஒரு நாளைக்கு. காலையில ஒரு கேப்சூல், நைட் ஒரு கேப்சூல், ஜஸ்ட் பிஃபோர் ஃபுட். தி மிராக்கிள்ஸ் ஆஃப் காமா ஒரிஜினல். காமா ஒரிஜினல் எடுத்ததுனால ஏதாச்சும் நன்மைகள் நடந்திருக்கிறதா அப்படின்னா ஹைப்போதைராய்டிசத்துக்கு ரொம்ப அருமையானது. ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிறது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH அப்படிங்கிறது 5க்குள்ள இருக்கணும். 5ல இருந்து மேல போய் நிறைய பேத்துக்கு 40, 30 அப்படிங்கிறது மாதிரி நிறைய இருக்கும். இதனால என்ன ஆகும்னா ஹைப்போதைராய்டிசம் வரப்போ ஒண்ணு வந்து ஒபிசிட்டி வரும், உடம்புடைய
பருமன் கூடுதலாக இருக்கும், பிஎம்ஐ லெவல் அதிகமா இருக்கும். இந்த ஒபிசிட்டி இன் லேடிஸ்க்கு என்ன ஆகும்னா மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் 28 டேஸ் 30 டேஸ்ல வராது, 3 மாசம் 6 மாசம் 9 மாசங்கிற மாதிரி தள்ளி போய் வரும். அதுக்குள்ள என்ன ஆகும்னா ஓவரியை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நீர் கட்டிகள் ஃபார்ம் ஆகும். ஸோ அவங்களுக்கு மாதவிடாய் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் சப்ஜெக்ட் ஆகும். அது வந்து ஒரு இயற்கையான ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போகும். ஹைப்போதைராய்டிசம் ஆகிட்ட பெண் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து அதிகமாயிட்டே வருது. ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்கூல்ல ஒரு 1970-80 வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ பார்த்தீங்கன்னா 1-2 குழந்தைகள் மட்டும் குத்தூஸ் மாதிரி நல்லா குண்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்னாலையும் லேக் ஆஃப் எக்ஸசைஸ்னாலையும் வந்து பாத்தீங்கன்னா 20 to 30% ஒபீஸ் ஆயிடுச்சு. அதுவும் பெரிய லெவல்ல காலேஜ் லெவல்ல போறப்ப 40 to 60% வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி அதிகமா இருக்கு. அதுலயும் பெண்களுக்கு வந்து ஒபிசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த பிசிஓடி கேசஸ் வந்து அதிகமா இருக்கு. அதனால பிரெக்னன்சியுடைய இது ரொம்ப கம்மியா இருக்கு, பிரெக்னன்சி லெவல். எனக்கு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் பிரெக்னன்சிக்கான கிளினிக் எங்கேயா பார்த்திருக்கீங்களா? இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்னு ஏதாச்சும் எங்கேயா இருந்திருக்கா? இன்னைக்கு வந்து வீதிக்கு வீதி ஒரு ஹாஸ்பிட்டலுடைய பேரையும் மாத்தி அதை வந்து இன்ஃபர்டிலிட்டி கிளினிக், இன்ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு கொண்டு போனதுடைய காரணம் வந்து ஹைப்போதைராய்டிசமும் தைராய்டு ப்ராப்ளம் தான். அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் லெவலுக்கு கொண்டு வருவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமா ஆரிஜினல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவலை ரொம்ப அருமையா குறைக்குதுங்க. இது வந்து கொலஸ்ட்ராலை எப்படி குறைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் பாடியில இருக்க கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்னாலேயோ இல்லை ஃபேட்னாலேயோ வந்தது லிவர்ல இருந்து தான் கன்வெர்ட் ஆகி கொலஸ்ட்ராலா மாறுது. இதை வந்து நம்ம காமா ஆரிஜினல் லிவர்ல ஆக்ஷன் கொடுத்து அந்த இடத்துல இந்த கொழுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணி அதை பைல் ஆசிட் பைல் இதாக மாற்றி உங்களுக்கு வந்து டைஜஸ்டபிள் ஃபார்ம்ல கொண்டு போய் அது வெளியே தள்ளிடுது. ஸோ கொலஸ்ட்ராலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா குறைக்குது. அதே மாதிரி ஃபேட்டி லிவரை வந்து பார்த்தீங்கன்னா காமா ஆரிஜினல் ரிவர்ஸ் பண்ணுது. தென் டயபெட்டிக் பேஷண்ட்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மதுசன்னியம் கொடுக்குறப்பே சொன்னோம், மதுசன்னியத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சுகர் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு, சுகருடைய மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு 120க்குள்ள பிளட் சுகரை கொண்டு வரதுக்கு காமா ஆரிஜினல் காலையில் 1 நைட் 1 எடுத்துக்கலாம், ஆகாரத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாம இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும், தூக்கம் அருமையா இருக்கும். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமா ஆரிஜினல் வந்து எடுக்கக்கூடியதுனால கிடைக்கிற பெனிஃபிட். ஸோ கேஸ்ட்ரிக் பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரீஹர்ஜிட்டேஷன் இருக்குது, அதாவது ஆசிட் மேல மேல வருது, அதிகப்படியான ஏப்பம் வருது, நெஞ்சுக்கரிப்பு வருது. தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே ரொம்ப முடியாம ஸ்டொமக் பெயின் வர்றது, இந்த பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் பண்ணும். ஈவன் கேஸ்ட்ரிக் கேன்சர் வரைக்கும் குணப்படுத்துவதற்கு, பெருங்குடல் சிறுகுடல் கேன்சர் வரைக்கும், ஈசோஃபேகல் கேன்சர் வரைக்கும் குணப்படுத்துவதற்கு இந்த காமா ஆரிஜினல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். தென் ப்ரொடக்ட்ஸ் தி லிவர். லிவர் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹையஸ்ட் ஃபேக்டரி ஆஃப் லிவர் வந்து ஒரு ஃபில்டரிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறோம். ஹையஸ்ட் ஃபில்டரிங் ஸ்டேஷன். நம்ம பாடியில வரக்கூடிய அனைத்து மோசமான பொருட்கள், டாக்ஸின்ஸ் அனைத்தையும், நம்ம பாடிக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் லிவர் தான் ஃபில்டர் பண்ணி நல்லதை எடுத்து கெட்டதை வெளியே தள்ளி கொடுக்குது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல வந்து லிவருடைய வேலை வந்து மறுபடியும் நம்ம ஃபுட்டுனால அதிகப்படியான ஃபில்டரிங் ஆகி அந்த லிவர் வேலை செய்ய முடியாத அளவுக்கு அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு படிமானங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வயசுல இருந்து முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிற பேஷண்ட்ஸ் செக் பண்றப்பதான் ஃபேட்டி லிவர் வந்து அதாவது சுகர் இருக்கும், பிளட் ப்ரெஷர் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும். இந்த 3 இருக்கிறவங்களுக்கு அப்டமன் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசு காலேஜ்ல போய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய கலரிங் ஏஜென்ட் நிறைய போட்ட ஃபுட்டுகள்லாம் எடுக்கிற குழந்தைகள்ல லிவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே
ஃபேட்டி லிவர் 1 and 2 வந்து ஓரளவுக்கு நார்மல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேட்டி லிவர் 3 லெவல்ல எல்லாம் போற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டமன் பெயின், ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரி நிறைய கொடுக்கும். கேல் பிளாடர் ஸ்டோன் உருவாக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா 4th ஸ்டேஜ் போனீங்கன்னா ஃபேட்டி லிவர் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் லிவர், சிரோசிஸ் ஆஃப் லிவர், நெட்மெக்ஸில் லிவர் அப்படிங்கிற மாதிரி வியாதிகளா வந்து குவிஞ்சிரும். ஒன்ஸ் ஒரு லிவர் வந்து கேன்சர் ஆயிடுச்சுனாலே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்க வேண்டிய வரும். அதாவது ஒரு குடும்பத்துல வந்து கேன்சர் அப்படின்னு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நிறைய சஃபர் பண்ண குடும்பத்தை பார்க்கலாம். அந்த குடும்பத்துடைய நார்மல் ஹார்மனியே இல்லாம போயிடும். அவர்களுடைய ஹாப்பினஸ் அனைத்தையும் கொண்டு போயிடும். தென் அடுத்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் ப்ரிவென்ட் கேன்சர். கேன்சர் செல்லை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள போய் டெஸ்ட்ராய் பண்ணி அந்த கேன்சர் செல்லை வெளியேற்றி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேன்சர் செல் இல்லாம பண்ணுது. இது வந்து லுக்கோப்ளேக்கியாங்கிறது இந்த மேல பக்கல் கேவிட்டியில வரக்கூடிய ஒரு கேன்சர். இது என்னுடைய கிளினிக்ல வந்த பேஷண்ட் தான். இது பிஃபோர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அல்சர் மாதிரி ஆகி இந்த இடத்துல ஹோல்ஸ் விழுந்து இது சர்டன் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்கு. பட் காமா ஒரிஜினல் பிளஸ் மெடிசின்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் 100% இவர் குணமாயிருச்சு. இந்த இடத்துல பருக்கையா கூட சாப்பிட முடியாது. இந்த ஹோல்ஸ்ல எல்லாம் போய் பருக்கை சாத பருக்கை வந்து அடைச்சு நின்னுக்கும். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பிரியாணி சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கேன்சருக்கு ஒரு லேடியுடைய பிரஸ்ட் கேன்சர் 4A அப்படிங்கிற கேட்டகரியில, பேட் கேட்டகரி 4A. மெமோகிராம் பார்க்குறப்ப அந்த ஸ்கேன் அதோடைய டீட்டெயில்ஸ் வர்றப்பதான் அந்த 4Aன்னு வரும். அது வந்து ஆல்மோஸ்ட் கேன்சரஸ் ஸ்டேஜ்ல உங்களுக்கு அதை வந்து நீடில் பயாப்சி பண்ணணும், இது பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ரேடியேஷன் கொடுக்கணும், கீமோ கொடுக்கணும். பட் இந்த ஒரு பேஷண்ட் வந்து அதற்கெல்லாம் பயந்து நம்முடைய ட்ரீட்மெண்ட்லயே எடுத்து காமா ஒரிஜினல் காலையில 2 நைட் 2 கொடுத்து 1 இயருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எசென்சியல் நார்மல் சரி பேட் கேட்டகரி 1. இவங்களுடைய ரைட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 பிரஸ்லயே லைட்டான இருந்துச்சு. இந்த அதிகமா இருந்த 4A இருந்தது கேட்டகரி 1க்கு வந்துச்சு. அவங்களுக்கு எந்த விதமான சர்ஜரியோ எதுவுமே பண்ணல. இது வந்து கோலன் கேன்சர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா 1 இயர் பக்கம் கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஹிஸ்டரி ஆஃப் கார்சினோமா ரெக்டம் பரவல்யூஷன் ஹைப்பர் இது வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் மெட்டபாலிக் பிரைமரி மெலிக்னன்சி ஆஃப் தி ரெக்டம். இதுவே ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிறது பாத்தீங்கன்னா நோ ரெசிடியோ ரெக்கரன்ஸ் இன் ரெக்டம். எதுவுமே அந்த இடத்துல ரெக்கரன்ஸோ ரெசிடியோ இல்லை. 100% அவங்கள வந்து குணப்படுத்த முடிஞ்சது. கேன்சருக்கு வந்து அருமையானது. அடுத்து வந்து பிளட் ப்ரெஷருக்கு. ஏன்னா டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளட் ப்ரெஷர் வரும். தூக்கம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிபி வரும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளட் ப்ரெஷர் பிபி அதிகமாகும். நம்ம காமா ஒரிஜினல் ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பிபியுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் பிபி மெடிசின்ஸை நீங்க வந்து நல்லாவே நிறுத்தக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் ஒர்க் அவுட் ஆகும். ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட் இந்த காமா ஒரிஜினல். இதை ஒரு பேஷண்ட் வந்து இவருடைய ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு ரெசிடியோட இருந்த ஒரு மல்டி சோரியாசிஸும் பிளஸ் காம்ப்ளெக்ஸ் ஸ்கின் டிசீஸா இருந்தது. எல்லா வித ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெறுத்து போய் வந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமா ஒரிஜினல் கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு எக்ஸலண்டா மாறி இருக்கு. காமா ஒரிஜினல் வந்து எக்ஸலண்டா ஸ்லீப்பை ப்ரொமோட் பண்ணும். ஸோ ஆங்ஸைட்டி டென்ஷன்னால தான் எல்லா வித வியாதிகளும் வருது. ஸ்ட்ரெஸ்ஸுனால எல்லா வியாதிகளும் வருது. இந்த ஆங்ஸைட்டி டென்ஷன்ஸை குறைச்சி அருமையான தூக்கத்தை ப்ரொமோட் பண்றப்போ நம்மளுடைய பாடி வந்து டிசீஸ் இல்லாம நல்ல ஒரு லெவலுக்கு வந்து வெளியே வர முடியும். காமா ஒரிஜினல் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் ரொம்ப இருக்கு. எல்லா இடத்திலுடைய நீர் கட்டுகள், அதாவது வீக்கம் வந்து குறைப்பதற்கு ரொம்ப அருமையா வேலை செய்யும். நீங்க வந்து இப்போ நியூட்ரிசார்ஜ் பிஜே வந்து நீ பெயினுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு கஸ்டமருக்கோ இல்லை உங்க ஃபேமிலியிலயோ அல்லது நீங்களே எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பிஜே வந்து எடுக்கிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி காமா ஒரிஜினல் மார்னிங் 1 நைட் 1 அல்லது காலை மதியம் இரவு 3 வேளையோ ஒவ்வொன்று பிஃபோர் ஃபுட் கொடுத்தீங்கன்னா பாடி வெயிட் ரெடியூஸ் ஆகும். இந்த இன்ஃப்ளமேஷன் வீக்கம் குறையும். உங்களுக்கு பிஜேவுடைய ஆக்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுத்து
உங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்கவரி பீரியட் வந்து அதிக இதா இருக்கும். குயிக்கா வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு காமா ஒரிஜினல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நர்வஸ் சிஸ்டத்துக்கு ரொம்ப அருமையானது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் ஒர்க் ஆகும். தென் போன்ஸ், மசில்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரென்த் பண்ணும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகும் காமா. அதாவது நம்ம வந்து ஒரு ஏஜ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 40-45 தான் இருக்கும். பட் அவங்க லுக் வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுக்கான. ஏன்னா அவர்களுடைய வாழ்வு நிலைகள், ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், அவங்க அதிகப்படியான வெயில்ல போறது, தென் பல மக்களிடம் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாவே பேசி அந்த மாதிரி இருக்கிறப்ப ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அந்த ஏஜை ரிவர்ஸ் பண்றதுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸுக்கு நீங்க என்னென்ன ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுத்தாலும் கூட காமா ஒரிஜினல் ஒவ்வொன்று கொடுத்தீங்கன்னா 100% ரிசல்ட் கிடைக்கும். பிசிஓடி, பிசிஓஎஸ்க்கு வண்டர்ஃபுல்லானது. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ் பிளஸ் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் காமா ஒரிஜினல் கொடுக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொடுக்கறப்ப என்னன்னா நம்ம முன்னோர்களால் நம்ம வரக்கூடிய பாரம்பரிய நோய்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே தடுக்கிறதுக்கு காமா ஒரிஜினல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம் இல்லைன்னாலும் அவர்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சா, தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூரான் ப்ராப்ளம்ஸ் இருந்ததா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக்கோ இல்லாட்டி இது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 18 இயர்ஸ் அண்ட் அபோவ் வந்து நைட்டு மட்டும் ஒரு காமா ஒரிஜினல் கொடுத்தால் அவங்களுக்கு வந்து பாடியில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நல்லா வந்து அவங்களுக்கு எந்த விதமான நோய்களும் பாரம்பரியமா வரக்கூடிய நோய்கள் இல்லாம தடுக்க முடியும். இதை எப்படி எடுக்கணும்னா காலையில 1 கேப்சூல் 150 mg நம்ம ஒரு கேப்சூல் காலையில ஆகாரத்துக்கு முன்னாடி, அதுக்கு அதே மாதிரி நைட் ஆகாரத்துக்கு முன்னாடி. இதே இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் டிசீஸ் ஏதாச்சும் வியாதிகள் இருக்கிற டைம்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4-6 கேப்சூல் வரைக்கும் கொடுத்தாலும் சயின்டிபிக்கா இப்ப ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எந்த சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் ரொம்ப 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 ப்ரிகாஷனா இருக்கணும். மானிட்டரிங் ஆஃப் அலோபதி மெடிசின் டோசேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ தைராய்டுக்கு வந்து ஹைப்போதைராய்டுக்கு டிஎஸ்ஹெச் லெவல் வந்து கண்டிப்பா அதிகமா இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து எல்ட்ராக்சினோ தைராக்சினோ கொடுத்துருப்பாங்க. அது கூட வந்து காமா ஒரிஜினல் ஒன்னு கொடுத்து கடைசியில வந்து அதுல கண்ட்ரோல் ஆகலன்னு 2 கேப்சூல்ஸ் 3 வேளை 6 கேப்சூல் பர் டே கொடுத்துருந்தா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒருக்கா தைராய்டுடைய டிஎஸ்ஹெச் லெவல் பார்க்கணும். பார்த்துட்டு தைராய்டு மாத்திரையை குறைக்கணும். சைமல்டேனியஸா காமா ஒரிஜினலுடைய கேப்சூலுடைய 6 கேப்சூல் ஒரு நாளைக்கு கொடுத்ததை 3 அல்லது 4க்காக மாற்றணும். கண்டிப்பா வந்து இந்த டோஸை மெயின்டைன் பண்ணி மானிட்டர் பண்ணி கொடுக்கறவங்க மட்டும் இந்த மாதிரி 4 to 6 கேப்சூல் போங்க. உங்களால ஏதாச்சும் ஏன்னா இது வெளியே வந்து எந்த இது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னாலும் நம்ம எடுத்துக்கூடிய மற்ற மருந்துகள்னால லெவல்ஸ் வந்து குறைஞ்சதுன்னா இப்போ வந்து பிளட் சுகர் வந்து 80க்குள்ள இருந்துச்சுன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. காமா ஒரிஜினல் 2 கொடுத்துட்டு இருக்கீங்க, டயபெட்டிக் மருந்து அவர் எடுத்துட்டு இருக்காரு மெட்ஃபார்மின் குரூப், திடீர்னு அவருக்கு வந்து 60 mgல சில சுகர் டவுன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்கியானது. அதாவது அதிகமான சுகர் இருக்கிறதை விட ஹைப்போகிளைகேமியா அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போகிளைசீமியா அப்படிங்கிறது ரொம்ப சுகர் கம்மியாச்சுன்னா அது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணி கரெக்ட் பண்ணி மட்டும் கொடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இதை வந்து ஹேண்டில் பண்ணுங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இதுல காமா ஒரிஜினல் கிடைக்குதா? எஸ், ஆமா கிடைக்குது. அதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லயும் பிளிப்கார்ட்ல எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. 2700 இருந்து 60 கேப்சூலுக்கு 4600 வரைக்கும். பட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெறும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல காமா ஒரிஜினல் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கண்டெய்னர்ல இருக்கிற ரேட்டை பார்த்துக்குங்க. அது போக உங்களுக்கு அதுல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு ரிடக்ஷன்ல நீங்க வாங்க முடியுங்கிறத உங்களை யார் இந்த மீட்டிங்லயோ இல்ல இதுலயோ கூப்பிட்டு வந்திருக்காங்களோ அவங்க மூலமா தெரிஞ்சுக்குங்க. சோ காமா ஒரிஜினல் இத்தனை வியாதிகளுக்கும் உள்ள சர்வரோக சஞ்சீவினி. லிவரை கரெக்ட் பண்ணும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும், நர்வஸ் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணும், பாடியில இருக்கக்கூடிய வீக்கங்களை குறைக்கும், ஸ்ட்ரென்த் மசில்ஸுக்கு எலும்புகளுக்கு சக்தியை உருவாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், ஆன்டி ஏஜிங்கை குறைக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கும்,
பிளட் சுகர் லெவலை மேனேஜ் பண்ணும், குறைக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாம இருக்கும், கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணும், வந்த கேன்சரை குணப்படுத்தும், ஹைப்போதைராய்டிசத்துக்கு காமா ஒரிஜினல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பிசிஓடி பிசிஓஎஸ் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் அதாவது பிபி இல்லாமல் இருக்கும். ஸோ இட்ஸ் எ வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கின ஒரு அருமையான பொருள். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கைண்ட் கோஆப்ரேஷன். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நன்றியும் ஹாப்பி செல்லிங்கும் சொல்லிக் கொள்கிறேன். தேங்க்யூ.